வணக்கம். இன்னைக்கு சிறுநீரக கல் கரையிறதுக்கு மருந்து எப்படி தயார் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது நாங்கள் சாப்பிட்டு சரியாக இருக்குது, நிறைய பேருக்கு சொல்லியும் சரியாக இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த பக்கம் வலி இருந்ததுன்னா டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. சிறுநீரக கல்லுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கஷாயம் செஞ்சு சாப்பிடுங்க, உடனே சரியாயிடும். 3 நாள் சாப்பிட்டா போதும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தெரிஞ்சுக்க வேண்டியதுகளை முக்கியமானது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு 3 வித பொடி வேணும். மருதம்பட்டை பொடி, பொங்கல் பூ பொடி, இது சிறு பீலை பவுடர்னு இருக்கும், பொங்கப்பூ, நம்ம பொங்கலுக்கு கட்டுற அந்த பூவோட பொடி. இந்த செடி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் மருதம் பட்டை கிடைச்சாலும் மருதம் பட்டை எடுத்து நுணுக்கி எடுத்துக்கலாம். நெருஞ்சி பொடி, சிறு நெருஞ்சி பொடி எடுத்துக்கணும். சிறு நெருஞ்சி இருந்தாலும் அந்த செடி அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் தூளாக கிடைக்குது, நான் தூளாக வாங்கியிருக்கேன். இதோட செடியும் பட்டையும் வச்சுருக்கேன், நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். எப்போவும் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. மருதம்பட்டை பொடி 3/4 கரண்டி அளவு எடுத்திருக்கேன். பொங்கல் பூ 1 கரண்டி அளவு, நெருஞ்சி பொடி 1 கரண்டி அளவு. தண்ணி கொதிக்க வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அளவு தண்ணி இதில் சேர்க்குறேன். இந்த பொடியெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா கலந்து விடணும். இதை அடுப்பில் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடலாம். ஒரு ஆளுக்கு 1/2 டம்ளர் கஷாயம் வர்ற அளவு சேர்த்தா போதும் தண்ணி. 1 டம்ளர் சேர்த்திங்கன்னா 1/2 டம்ளர். இது பாதியாக சுண்டுற அளவு கொதிக்க விட வேண்டிய அவசியமும் இல்லை, வேணா முன்னாடியே எடுத்துக்கலாம். இது பொடிங்கிறனால சீக்கிரம் அதோட கஷாயம்லாம் இறங்கிடும். இந்த அளவு போதும். அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இது சாப்பிடையில தொண்டையில் அங்கங்கே பிசுறு தட்டும், அதனால வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல சாப்பிடணும். கஷாயம் தெரியிறக்கா இதில் ஊற்றுறேன். சிறுநீரக கல் அதில் வலி அதிகமாக இருந்ததுன்னா இது சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அன்னைக்கே தெரியும், வலி குறைஞ்சிரும். எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் உடஞ்சி வந்துடும். தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும் சிறுநீரக கல் தானா என்னென்னு. சில பேருக்கு குடல் வாழ்வுனாலையும் வலி இருக்கும், அதனால கல் இருக்கான்னு முதல்ல ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரக கல் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கஷாயம் சாப்பிடுங்க, உடனே சரியாயிரும். இந்த கஷாயத்தை காலையில் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். இது சாப்பிட்டதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. டீ, காபி, சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி வேணா குடிக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்போதும் போல் நம்ம சாப்பாடு சாப்பிடலாம். கவனிக்க வேண்டியது, 3 மணி நேரத்துக்கு காபி, டீ, சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். ஒரு ஆளுக்கு 1/2 டம்ளர் அளவு சாப்பிட்டா போதும். இந்த கஷாயத்தினால எந்த பக்க விளைவும் வராது, பயப்படாமல் சாப்பிடலாம். இது அவ்வளோவா நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இது எல்லாருக்கும் செஞ்சு தருவாங்க. நிறைய பேருக்கு இது சொல்லி சரியாக இருக்குது. மாதத்துக்கு ஒரு தரம் டீ மாதிரி கூட கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்லாம். பித்தப்பை கல் இருந்தாலும் சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும். ஆனால் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கணும், சிறுநீரக கல் பித்தப்பை கல்லான்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அங்கே வலிச்சாலே சிறுநீரக கல்லுன்னு முடிவு பண்ணக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியறதுக்காக இந்த வீடியோ பகிருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மருந்து சாப்பிட்றதுக்கு உகந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். அதே மாதிரி அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். நம்ம முதல்ல மருந்து சாப்பிட்றோன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில தான் தொடங்கணும். அதிலிருந்து 3 நாள், ஞாயிறுனா ஞாயிறு, திங்கள், செவ்வாயிட்ட நிப்பாட்டிக்கணும். செவ்வாய்க்கிழமை சாப்பிட்டோம்னா செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் மருந்து எடுக்கணும். இதாங்க அந்த மருதம்பட்டை இதுதான். இதை உடச்சி தூள் பண்ணி வச்சுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது அந்த பொங்கல் பூ செடி. பொங்கல் அன்னைக்கு தோரணத்துக்கும் இந்த பானையிலையும் கட்டுவாங்க அந்த பூ தான் அது. கிடைக்காதவங்க அந்த டயத்தில் கட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் அம்மா எனக்கு காய வச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது நெருஞ்சி, சிறு நெருஞ்சி, இதுவும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை தனித்தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த செடி பறிச்சுட்டு உடனேவும் கஷாயம் காய்ச்சி சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக கேட்கும். இது நிறைய பேர் சாப்பிட்டு சரியாக இருக்குது, நாங்களும் சாப்பிட்ருக்கோம். இந்த மருந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 3 மணி நேரத்துக்கு தண்ணி, காப்பி, ஐயோ இதில் பாதி கஷாயம் நான் சாப்பிட போகிறேன் இப்போ.